இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. குறள் எண் 320. அதாவது நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம், நோய் செய்யார் நோயின்றி வேண்டுபவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துன்பமெல்லாம் பிரிதோ உயிருக்கு துன்பம் செய்தவர் மேலதேயாகும். ஆதலால் தம் உயிர்க்கு துன்பம் வேண்டாதவர்கள் பிரிதோர் உயிர்க்கு துன்பம் செய்ய மாட்டார்கள். தெய்வப்புலவர் எந்த அளவுக்கு அதை விளக்கியுள்ளார் பாருங்கள். அதாவது நாம் ஒரு பந்தை ஒரு சுவற்றின் எவ்வளவு அழுத்தமாக நாம் எரிகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பந்து நாம் எரிந்தவனை நோக்கி பாயும். அதுபோல நாம் ஒருவனுக்கு துன்பம் செய்தால் அந்த துன்பம் இவனை துன்பம் செய்தவனையே சாரும், அந்த அளவுக்கு வேகமாக சாரும் என்கிறார் தெய்வப்புலவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அப்படி உணர்த்துகிறார். அதாவது எந்த ஒரு செயலுக்குமே எதிர் செயல் உண்டு என்பது அறிவியல். அது மாதிரி தீமை செய்தவர்கள் எந்த விதத்திலும் தப்ப முடியாது. சிலர் என்ன சொல்வார்கள் என்றால், தீமை செய்தவன்தான் நலமோடும் வளமோடும் வாழ்ந்து வருகிறார்கள் என்று பிறர் சொல்வார்கள். என்னன்னா, அவங்க இப்படித்தாங்க, இந்த குறளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க, அவங்க இப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவன் தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அது உண்மை அல்ல. நீங்கள் அது அத்தகைய வாழ்க்கை அக வாழ்க்கை, புற வாழ்க்கை. அக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு துன்பம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படியே போனாலும் அடுத்த அவர்களுடைய வாரிசு இருக்கிறது அல்லவா, அந்த வாரிசுகளுக்கு அது அப்படியே போய் சேரும். இதனை மறுக்க முடியாதுங்க. இதனை தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நாம் இதிலையெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் நாம் அடுத்தவனை ஏன் துன்பம் செய்ய வேண்டும்? துன்பம் செய்யாமல் நாம் இருந்துவிட வேண்டும். முடிந்தால் நன்மையை செய், இல்லையா துன்பம் செய்யாமல் இருந்துவிடு. வள்ளுவர் வழியிலே துன்பம் செய்யாமல் இருந்துவிடு. அதில் ஒரு ஆராய்ச்சி என்ன, அவன் துன்பம் செஞ்சவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சில பேர். ஆனால் உண்மையிலேயே அது கிடையாதுங்க. கண்டிப்பாக துன்பம் செய்தவனுக்கு துன்பம் சேரும். அதில் மறுக்க முடியாத உண்மை. எழுதி வைத்து கொள்ளுங்கள். தெய்வப்புலவரினுடைய இதை எனக்கு கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட 3/4 வயசு வந்துருச்சுன்னு வைங்களேன். இருந்த போதிலும் நான் என்னுடைய அனுபவத்தில் ஒரு குடும்பம், தவறு செய்த குடும்பம், அவருடைய குழந்தைகள் எல்லாமே அதாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணவன இறந்துருவான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணும்போது இறந்துருவான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை விட்டுட்டு இறந்துருவான். அப்படி அந்த வாரிசுகளே இல்லாமல் போயிடுச்சுங்க. நான் என்னுடைய இந்த வாழ்க்கையிலே நான் என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். நிச்சயமாக தயவு செய்து தாங்கள் எல்லாம் திருவள்ளுவர் வழியில் நடந்து துன்பம் செய்யாமல் இருங்கள். அதுதான் நமக்கு நல்லது, பிறருக்கும் நல்லது. அதாவது மாணவ செல்வங்களே, உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தினமும் ஒரு குறள் படியுங்கள். தாங்கள் என்ன ஆவீர்கள் என்பது உங்களுடைய கனவு பலிக்கும். நமது மாண்புமிகு முன்னாள் ஜனாதிபதி
டாக்டர் ஆப்பா அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறை அக்கினி சிறகுகள் என்ற ஒரு புத்தகத்தை படித்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு ஆகா, ஒரு தினமும் ஒரு செய்தித்தாள் போட்டு கொண்டிருந்தவர் இந்த நிலைக்கு உயர்ந்துள்ளார் என்றால் அவருடைய முயற்சி தான். அதுக்கு தான் ஆழ்வினை உடைமையை படியுங்கள் என்று சொல்கிறேன். ஆழ்வினை உடைமையும் படியுங்கள், கல்வியையும் படியுங்கள். கல்வி கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வி அழிவில்லாத சொத்துங்க, மறுக்கவே முடியாதுங்க. நீங்கள் கல்வி கற்றுக்கிட்டு எதாச்சும் வேலை கிடைக்கலைன்னு நினைக்கவான, எதை செய்தாலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். அதில் மறுக்க முடியாத உண்மை. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலை பார்ப்போம்.